நீங்க 12th முடிச்சுட்டு கவர்மெண்ட் லா காலேஜ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோல கவர்மெண்ட் காலேஜை பத்தின டீட்டெயில்ஸும் கட் ஆஃப் பத்தியும் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல ஜாயின் பண்ணலாமா வேணாமான்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ லா அப்டேட்ஸ் உங்களுக்கு சேரும். Without any delay, get start the video. நீங்க ஒரு கவர்மெண்ட் லா காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்கன்னா முதல்ல நீங்க செக் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா அண்ட் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜ்? TNDALU ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா. இந்த காலேஜ்ல ஹானர்ஸ் டிகிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுவே TNDLS கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ்ல நான் ஆனர்ஸ் கோர்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு டவுட் வந்திருக்கும் உங்களுக்கு, ஆனர்ஸ் கோர்ஸ்னா என்னது? Honors course which means like in central board syllabus. Non-honors course எதுல வரும்? State board syllabus மாதிரி. எக்ஸாம்பிளுக்கு நீங்க சோயில்ல படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். per செமஸ்டருக்கு நீங்க 7 சப்ஜெக்ட் எக்ஸாம் ரைட் பண்ணுவீங்க. ஆனா அதுவே நீங்க நான் ஆனர்ஸ் கோர்ஸ் எடுக்கிறப்போ கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜ்ல 5 சப்ஜெக்ட் இல்லைன்னா 6 சப்ஜெக்ட் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். கம்பேரிட்டிவ்லி போர்ஷன்ஸ் கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். Then after completing your UG degree, you are applying any job relating to the law. அந்த இடத்துலயுமே உங்களோட டிகிரியை கிராஸ் செக் பண்ணுவாங்க. ஆனர்ஸ் படிச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. எதுக்காகனா நீங்க ஆனர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா they will give for a first preference to you. என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், நீங்க 2 கோர்ஸ்ல எது வேணாலும் செலக்ட் பண்ணி ஒன்னத்தை படிக்கலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. உங்களுக்கு வேலை கிடைக்கிறது எல்லாமே உங்களுடைய ஸ்கில் அண்ட் நாலேஜை பொறுத்து தான் மேக்ஸிமம் இருக்கு. ஸ்டில் ஆனர்ஸ்ன்ற வரப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 காலேஜ்லயும் எவ்வளவு சீட் அவைலபிலிட்டி இருக்கு அப்படின்றத செக் பண்ணிப்போம். 5 years LLB சோயல்ல 624 சீட் அவைலபிலிட்டி இருக்கு. அதுவே நீங்க அஃபிலியேட்டட் காலேஜஸ் எடுத்தீங்கன்னா 1651 சீட் அவைலபிலிட்டி இருக்கு. Now we are going to see about what all are the course availability in School of Excellence in Law. BA LLB Honors, BCom LLB Honors, BBA LLB Honors, BCA LLB Honors இங்க அவைலபிலிட்டி இருக்கு. TNDLS கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜ்ல BA LLB வித்தவுட் ஆனர்ஸ் கோர்ஸ் மட்டும்தான் இருக்கு. ஸோ நீங்க எந்த கவர்மெண்ட் லா காலேஜ் அஃபிலியேட்டட்ல போறீங்கனாலும் வெறும் BA LLB மட்டும்தான் இருக்கு. ஐ வில் டிஸ்பிளே இயர் எந்தெந்த இடத்துலலாம் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் லா காலேஜ் அவைலபிலிட்டி இருக்குன்றத வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்க மெயினா இந்த விஷயத்துக்காக தான் இந்த வீடியோக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாக்கு ஃபீஸ் எவ்வளவு ப்ரோ வருது அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பர் இயர் 5 years LLBக்கு 70K வருது. நீங்க அதுல சொல்லியிருக்கக்கூடிய எந்த கோர்ஸ் எடுத்தாலும் 70K நீங்க பர் இயருக்கு பே பண்ற மாதிரி இருக்கும். அதுவே அஃபிலியேட்டட் காலேஜ் போறீங்கன்னா 3K வரைக்கும் பே பண்ற மாதிரி இருக்கும். கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் இந்த 2 காலேஜுக்கும் தனித்தனியா தான் நடக்கும். முதல்ல ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாக்கு தான் கவுன்சிலிங் நடக்கும். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 வரைக்கும் போவோம். இது முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜுக்கு கட் ஆஃப் மார்க்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய அடுத்த கேள்வி, இந்த 2 காலேஜ்லயும் எப்படி ப்ரோ நம்மள செலக்ட் பண்றாங்க அப்படின்னு நீங்க என்ன கேட்கறது புரியுது. அதுக்கான பதில், இந்த ரிசர்வேஷன் படி தான் உங்களை அந்த காலேஜுக்குள்ள அட்மிஷன் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றது தெரியும் நினைக்கிறேன். வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதையுமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ காலேஜ் ஜாயினிங் ப்ராசஸ் பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவீங்க. 2 காலேஜுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த ஜாயினிங் ப்ராசஸ். அப்ளிகேஷனுக்கு அடுத்தது அவங்க ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட்ல நீங்க உங்க கட் ஆஃப் மார்க்கு செலக்ட் ஆயிருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க உங்க பேரை அதை இன்க்ளூட் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட்க்கு அடுத்தது அலாட்மெண்ட் ஆர்டர்ல என்ன வரும்னா, நீங்க இந்த கோர்ஸ்க்கு செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு வந்தாலே நீங்க கன்ஃபார்ம் அந்த கோர்ஸுக்கு உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் அர்த்தம். தென் 4th ஸ்டெப் அட்மிஷன். உங்களுடைய ஒரிஜினல்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அவங்க கிட்ட சப்மிட் பண்ணீங்கன்னா நீங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். As you can see here, I displayed counseling cutoff marks of School of Excellence in Law. Round 1, Round 2, Round 3. இதோட கட் ஆஃப் மார்க்ஸ் நான் இங்க கொடுக்குறேன். நீங்க இதை வீடியோவை பாஸ் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்க கெஸ் பண்ணிக்கலாம் நீங்க எடுக்கிற மார்க்கு உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்ட்டு. அதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கவங்களுக்கும் சம்டைம்ஸ் நிறைய சீட் அவைலபிலிட்டி இருக்கு. அதை பத்தின டீட்டெயில்ஸ் காலேஜே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்க அப்ளிகேஷன் போட்டதுக்கு அப்புறம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜோடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸ். ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பொறுமையா அதையுமே பார்த்துட்டு நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு கிடைக்குமா சீட்டு கிடைக்காதான்றத நீங்க இதை வச்சு முடிவு பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த கட் ஆஃப் மார்க்லாம் உங்களுக்கு பார்த்தோன்னே தலை சுத்துற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரும். என்ன ப்ரோ கட் ஆஃப் மார்க்லாம் கம்மி ஆகாதா? ஏறிக்கிட்டே தான் போகுமா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா கம்மி ஆகாது. இப்போ இருக்கிற கட் ஆஃபை விட 0.5 அப்படி இல்லைன்னா 1% இன்க்ரீஸ் ஆக தான் சான்சஸ் இருக்கே தவிர டிக்ரீஸ் ஆக சான்சஸ் இல்லை. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். If you are having a good percentage of mark, you can go with SOEL. தாராளமா நீங்க போய் படிக்கலாம். அங்க காலேஜ் ஸ்ட்ரிக்டா தான் இருக்கும். நான் அதை சமாளிச்சுப்பேன் ப்ரோ, ஒரு கை பார்த்துருவேன் ப்ரோ நான் அங்க போனாலும் அப்படின்னீங்கன்னா நீங்க தாராளமா SOEL போய் படிக்கலாம். இந்த பக்கம் TNDLS அஃபிலியேட்டட் காலேஜ் ஃபார் யூ, உங்களுக்கு போர்ஷன் சிலபஸ் எல்லாமே கம்மியா தான் இருக்கும். ஸோ இதுவுமே நீங்க ஒரு ஆப்ஷனா கன்சிடர் பண்ணலாம். பர்சன்டேஜ் கம்மியா இருக்கே அப்படின்னு நீங்க கவலைப்பட தேவையில்லை. இதுலயுமே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கும் விட உங்களுக்கு பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பிரைவேட் லா காலேஜஸ் அவைலபிள் இருக்கு. உங்களுக்கு அதை பத்தின டீடைல்ஸ் வேணும்னா நான் இங்க மேல ஒரு கார்டு கொடுக்குறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் வீடியோ இருக்கும். நம்ம சேனல்லயே பிரைவேட் லா காலேஜை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் நான் கொடுத்துருப்பேன். டாப் 5 பிரைவேட் காலேஜ் அவைலபிள் இன் சென்னை. அந்த வீடியோவை மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை 12th ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க நல்ல லா காலேஜ்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம். வெதர் இட்ஸ் அண்ட் பிரைவேட் ஆர் கவர்மெண்ட், த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோல 3 years LLBக்கு கவர்மெண்ட் லா காலேஜஸ்ல என்னென்ன சீட் அவைலபிலிட்டி இருக்கு, என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், இது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை லா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க 12th முடிச்சு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காம. அவ்வளவுதான் கைஸ், வீடியோ முடிஞ்சு. சைனிங் ஆஃப் பை அரவிந்தன்.